சிரசினில் வாழும் ஈசன் உந்தன் ஜோதி தரிசனம். ஞானம் பிறந்திட மோட்சம் கிடைத்திட்ட புண்ணிய தரிசனம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யும் ஈசனின் தரிசனம். வார்த்தையில் சொல்ல வார்த்தை வராத சிவானந்தர் தரிசனம். தானே ஈஸ்வரன் மனமே குருவென்று காட்டிய தரிசனம். பூர்வ மத்தியம் இருதயமாய் நின்று காணும் தரிசனம். சதா பிராணிமிக்கு வியாதி இல்லை உணர்த்தும் தரிசனம். சிரசினில் வாழும் ஈசன் உந்தன் ஜோதி தரிசனம். ஞானம் பிறந்திட மோட்சம் கிடைத்திட்ட புண்ணிய தரிசனம். பூர்வ மத்தியில் மனதை வைத்து ஜெபித்திட முடியாமல் சுழிமுனை தன்னை இருதயமாக்கி நிஷ்டையில் நில்லாமல் காலங்கள் தோறும் ஜீவன் நசிப்பித்து புண்ணியம் சேர்க்காமல் மாயையில் வீழ்ந்து மனமது தளர்ந்து ஞானம் கிடைக்காமல் இந்த ஏழைகள் மீது இரக்கம் கொண்டாய் சிவானந்தரே சரணம். சித்த வித்தை உபதேசம் தந்தாய் ஞான பிதாவே சரணம். நடவடிக்கை கிரமம் தந்து காத்து நின்றாய் சத்குருவே சரணம். ஆவ புண்ணியம் தெரிந்திருந்தாலும் தவிர்த்திட முடியாமல் பாசங்கள் நேசங்கள் பந்தம் கொண்டு விலகிட இயலாமல் கோபங்கள் காமங்கள் மீறிட நாங்கள் குறைத்திட முடியாமல் மாயை சூழ்ந்திட உலகினில் உழண்டிட உம்மை உணராமல் பஞ்சபூதங்கள் தன்னுள்ளே தான் வைத்தாய் ஈஸ்வரனே சரணம். ஆறு ஆதாரமும் சிரசினில் வைத்தாய் ஈஸ்வரனே சரணம். எல்லா உயிர்களும் நலம் காணச் செய்யும் ஈஸ்வரனே சரணம். மாயை விலகிட நம்முள்ளே தான் இருந்து காட்டிடும் சிவானந்தப்பா
சிவானந்தப்பா.